श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेंकटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्त सतन्तो वेयन्तार्यवय्यो सन्निध्येवु सैतयं हि यजम्मि नमः तियसाननाकम् सत्यं दासान अच्युयं धीरजोयिं गलुननयितटतमालम् अचिन्तनयदो सहाय लेखगैन्दम् ஸ்ரீ அச்சுத சதகத்திலே 31வது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். 30வது ஸ்லோகம் வரை கழிந்த சில ஸ்லோகங்களாக எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லிட்டு வர்றார். அப்ராகிருதமான எம்பெருமானுடைய திருமேனியில பல விசேஷங்கள். அகுமார யௌவனமஹிதம் அகுமார யௌவனஸ்திதம் அப்படின்னு சொல்லி நித்தியம் ஸ்வபாவ சித்தம் சூரிமஹிதம் சுகம் தவரூபம். நித்திய சூரிகள் கொண்டாடும்படியானது, நித்தியமாக இருக்கக்கூடியது, அப்ராகிருதமயமானது, ஆனந்தமயமானது அப்படின்னு. ஆனந்தமயம்னா ஆனந்த ஸ்வரூபமானது, அனுகூலமானது அப்படின்லாம் சொன்னார். எம்பெருமானுடைய விசேஷமான அந்த திருமேனி அது மாத்திரமில்லாமல் சகல தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது முதலிய விஷயங்களை எல்லாம் சொல்லி திருமேனியோடு கூடிய எம்பெருமானை அனுபவித்தார். அதற்கு முன்னாடி சில ஸ்லோகங்களிலே கல்யாண குணங்களோட எம்பெருமானை அனுபவித்தார். அதற்கு முன்னாடி சில ஸ்லோகங்களே உபய விபூதிகளோடு கூட, அதாவது லீலா விபூதியை சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹாரம் செய்யக்கூடியவன், அந்தரியாமியாக இருப்பவன் அப்படிங்கிற எம்பெருமானை அனுபவித்தார். இப்படி எம்பெருமானை பற்றி வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்களை எல்லாம் சொல்லிட்டு வர. அதுல அடுத்த விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் அப்படின்னு. திருமேனியை பற்றி சொல்லும் போதே அவதாரங்களை பற்றியும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவதாரம் அப்படின்னாலே புதிய திருமேனியை எடுத்தல் அப்படின்னு தானே. எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு திருமேனி இருக்கு, அது இருக்கச்சே கூட இன்னொரு திருமேனியை எடுத்துட்டு இந்த பூலோகத்துல எம்பெருமான் நடந்து காமிக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அப்படின்னா ஒரு அப்ராகிருதமான ஒரு திருமேனியை மறுபடியும் எடுக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அவதாரம்னா பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது. நமக்கே அப்படிதான், ஜீவாத்மாவுக்கே அப்படிதான். ஜீவாத்மா பிறக்கிறான் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் பிறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. ஆத்மா எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது. பின்ன பிறக்கிறான்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஆத்மாவானவன் புதுசா ஒரு சரீரத்தை எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இறக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆத்மாவானவன் அந்த சரீரத்தை விட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் பிறக்கிறான்னா மறுபடியும் வேற ஒரு சரீரத்தை எடுக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சரீர சம்பந்தத்தை வைத்துதான் பிறப்பு இறப்பு இல்ல ஜீவாத்மாவுக்கு. ஜீவாத்மாவுக்கே அப்படி இருக்கும் பொழுது பரமாத்மாவுக்கு அந்த திருமேனி அவன் எடுக்கிறான் இல்லையோ, அதை வச்சுதான் அவதாரங்கள் தான் சொல்றது. ராமனுடைய திருமேனியை எடுத்துக்கிறான், கிருஷ்ண திருமேனியை எடுக்கிறான் அப்படின்னு அதை வச்சுட்டுதான் அவதாரம் அப்படிங்கிறதே கணக்கு. அதனால திருமேனியை சொல்லும் போது கூடவே அவதாரத்தையும் சொல்றாரு. எம்பெருமானே நீ பலவிதமான ரூபங்கள்ல அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய கூர்மா வராக நரசிம்மா அவன் அப்படின்னு பல விதமான திருமேனியை எடுத்து எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறான். எதுக்காக இந்த அவதாரங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்ப நம்மளுடைய பிறப்பு இருக்குல்லையோ, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வராது. ஏன்னா பிறந்து ஆகணும், பிறப்பு தலையெழுத்து. எதுக்காக பிறந்தேன் அப்படின்னா கர்மத்துக்காக, அதாவது கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதனுடைய பலனாக இந்த பிறப்பு நடக்கிறது. புண்ணியபாப கர்மத்தினுடைய பலனாக. இதுல எதுக்காகங்கிற கேள்வி கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு வேணா சொல்லலாம். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறந்தேன். நான் பிறந்தேன்ங்கிறது கூட நானா பிறக்கல. இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக எனக்கு இந்த பிறவியை என் தலையிலே கட்டி இருக்கிறான். வேற வழி இல்லை, நான் பிறந்துதான் ஆகணும், கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கப்புறம் இறந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது.
இதுல என்னுடைய சங்கல்பம் என்பது எதுவுமே கிடையாது. பிறப்பிலோ இறப்பிலோ இல்ல நிலைப்பிலோ கூட என்னுடைய சங்கல்பம் ஒண்ணு எதுவுமே கிடையாது. நான் இன்னும் நீ இருப்பேன், நான் இன்னும் 100-120 வருஷம் வரைக்கும் இருப்பேன், ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பேன்னு சொன்னவாள்லாம் காணாது போயிருக்கா, நேர பார்த்திருக்கேன். அதனால பிறப்போ இறப்போ எதுவுமே நம்ம கையில கிடையாது. நிலைப்பு அப்படிங்கிறதும் நம்ம கையில கிடையாது. போகம் அப்படிங்கிறதும் நம்ம கையில கிடையாது. ஏன்னா எல்லாமே கர்மாதீனமாக நடக்கிறது அப்படின்னு இருக்கிற அப்படின்னால எதுக்காக பிறக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வராது. ஏதோ நம்ம பிறக்கணும், பிறந்தாகணும், இது ஒரு நியதி, வாழ்வின் நியதி, சிருஷ்டியின் நியதி, ஈஸ்வரன் வைத்த நியதி. அந்தந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை பிறக்க வைத்து அதை அனுபவிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய நியதி. அவன் மாறாமல் செய்கிறான். அதனால இதுல அந்த கேள்வி வராது. ஆனால் ஈஸ்வரனுடைய அவதாரங்கள்ல எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் பெருமாள் ஏன் பிறக்கிறான்? கர்மத்தினாலே பிறக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாளுக்கு கர்மமே கிடையாது. சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாளுக்கு துக்கம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. தஸ்மால் லோகாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மனேன்னு ஒரு வச்சனம் ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல. அந்த கர்ம பலனா இங்க பிறக்கிறவன் மறுபடியும் கர்மம் நிறைய செய்யறான், திருப்பியும் மேலும் மேலும் கர்மத்தை செய்யறான். ஏதான் பிறக்கிறான், ஆனா மேலும் மேலும் கர்மத்தை செய்யறான். ஒரு விளைநிலம் மாதிரி, விளைநிலத்துல மேலும் மேலும் விதைப்பார்கள். இப்போ விதைத்து எடுத்து முடித்த உடனே மறுபடியும் விதைப்பார்கள். அப்படி இருக்குள்ளு அந்த மாதிரி கர்ம பலனை அனுபவிக்கிறான். இங்க அனுபவிக்கும் போதே வேற ஒரு கர்மத்தையும் மறுபடியும் செய்யறான் அப்படின்னு வருது. ஆனா ஈஸ்வரனுக்கு அதெல்லாம் கிடையாது, கர்மாவே கிடையாது, கர்ம பலனால சுகதுக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிச்சு ஈஸ்வரன் எதுக்காக பிறக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு கிருஷ்ணன் பகவத்கீதையில ஆச்சரியமா பதில் சொல்றார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அர்ஜுனா, ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் பண்றேன். யுகே யுகேனா யுகம் யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் பண்றேன். எதுக்காக கேட்டா 3 பிரயோஜனம் சொல்லியிருக்காங்க. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை நல்ல வண்ணம் பரித்ராணம் செய்ய வேண்டும், நல்ல ரீதியிலே ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. இது முதல். விநாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்கிருத்துகளை, துஷ்ட காரியம் செய்பவர்களை, துஷ்டர்களை விநாசாய அழிப்பதற்காக. இது 2வது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த பூமியில தர்மத்தை நிலைநாட்டணும் என்பதற்காக நான் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்லோகம். ஏன்னா சாசனம் முடிஞ்சப்புறம் கூட சொல்றா, பல இடங்கள்ல பிரசித்தம். அப்ப பகவான் அவதாரம் பண்றது சொல்றது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்லோகம் அவதார ரகசியத்தை சொல்றது. சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு இது ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. பகவான் அவதாரம் பண்றான், இங்க ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு வெறும் அவதாரத்தை சொல்லல, அவதாரம் எதற்காக அவதார ரகசியத்தை சொல்லுகிறது. இந்த 3க்காக தான் பகவான் அவதாரம் பண்றேன்னு பகவானே சொன்ன வார்த்தை இது. அதனால அவதாரம் சொன்னாலே திருமேனி எடுத்துக்கிறான். எதுக்காக புதுசா ஒரு திருமேனிய பகவானே எடுத்துட்டு இங்க வரான் அப்படின்னா இந்த 3 பிரயோஜனத்துக்காகவே தவிர ஒரு கர்ம பலனுக்காகவோ இல்ல சுகதுக்கத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் கர்ம செய்யணுங்கிறதுக்காகவோ அதுக்காகலாம் அவதாரம் பண்ணல. இப்ப அதை வச்சு இந்த ஸ்லோகம் அவதாரம் சொல்லச்சே முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவதாரம், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் லீலைகள் எல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயம் அடிப்படை. அவதாரம் பண்றது கர்மத்தினால இல்லை, சங்கல்பத்தினாலே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அத சொல்ற ஸ்லோகம் இப்போ. நிந்திதுமாயோ அச்சுய நிக்கவிய விவக்க நிட்டுர பரக்கமனா சண்டவிய பரமதம்மா சாஹு பரித்தான சஃபலா ஓயாரா நிர்யாந்தி த்வதச்சுத நிக்ஷபித விபக்ஷ நிஷ்டுர பராக்கிரமணாः संस्थापित परमधर्माः साधु परित्राण सत्फला அவதாராः. எம்பெருமானே,
உன்னிடமிருந்து அவதாரங்கள் வருகின்றன. நிர்யாந்தினா வெளிவருகின்றன. தொத்தா உன்னிடமிருந்து, இல்ல தொத்துனாலும் உன்னிடமிருந்து அர்த்தம். அச்சுதனே உன்கிட்ட இருந்துதான் அவதாரங்கள்லாம் வருது. அவதார திருமேனிகள் அப்படின்னு சொன்னாலே உன்கிட்ட இருந்துதான் வருது. சுத்தமே எதற்காக அப்படின்னு கேட்டா 3 பலனையும் சொல்ற. ஒண்ணு, நிக்ஷபித விபக்ஷ நிஷ்டுர பராக்கிரமணாக. விபக்ஷனா சத்ருக்கள். அந்த சத்ருக்களுடைய நிஷ்டுர கொடூரமான பராக்கிரமணாக பராக்கிரமத்தை, அந்த பராக்கிரமத்தை நிக்ஷபித ஒழிப்பது அப்படின்னு ஒழிப்பதாக அவதாரங்கள் இருக்கின்றன. சத்துருக்கள் ரொம்ப கொடூரமான பராக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சத்துருக்களை ஒழிப்பதற்காக அவதாரம். இது முதல். சம்ஸ்தாபித பரம தர்மாக, பரம தர்மம் உயர்ந்த தர்மங்களை சம்ஸ்தாபனம் செய்பவை, நிலைநாட்டுபவை. இது 2வது. சாகு பரித்ராண சப்பலா, சாது பரித்ராணம் சாதுக்களை காப்பாற்றுதல் அப்படிங்கிறது அந்த ஒரு சத்பலாக நல்ல பலங்களை உடையவை. அவதாரா அவதாரங்கள். இப்படி அவதாரங்களுக்கு பகவத்கீதையில கண்ணன் சொன்ன 3 பிரயோஜனத்தையும் அப்படியே இந்த ஸ்லோகத்துல பிராகிருதத்துல காமிக்கிற. இங்க இதுல நிர்யாந்தி ஸ்வதச்சுதா, அச்சுதா ஸ்வது உன்னிடமிருந்து நிர்யாந்தி வெளிவருகின்றன அவதாராக கடைசியில இருக்கு. இதுல எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, இங்க திருவேந்திபுரத்துல இருக்கிற தேவநாத பெருமான் தான் அவதாரங்களை எல்லாம் இருக்கிறார். இவர்கிட்ட இருந்துதான் அவதாரங்கள் வருகின்றன அப்படிங்கிற. அதாவது பொதுவாக அவதாரங்கள்னா அப்போ ஆதி அம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற. அங்கு வைத்து இங்கு பிறந்த, அங்குன்னா ஸ்ரீவைகுண்ட லோகம். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிற மாதிரியே அப்படியே இங்கு பிறந்த அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஒரு திருமேனி இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி திருமேனி தான் இதுவும். அப்ராகிரமான திருமேனி, சங்கல்பத்தாலே எடுத்த திருமேனி எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்ப ஸ்ரீவைகுண்ட லோகம் தான் மூலம் அவதாரங்களுக்கு. அங்கிருந்துதான் பெருமாள் அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்லுவான். திருப்பார்கடல்ல இருந்தான் பெருமாள் அவதாரம் பண்றார், கிருஷ்ணாவதாரம் திருப்பார்கடல்ல எப்படின்னு சொல்லுவான். என்ன காரணம் அப்படின்னா, திருப்பார்கடல்ல போய் தேவர்கள்லாம் பிரார்த்திச்சார்கள், பூகார் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்காக பெருமாள் அங்க திருப்பார்கடல்ல இருந்து இங்க மதுரா நகரத்துல கண்ணன் அவதாரம் பண்றான் அப்படின்னு புராணங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். இங்க நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய தியாகதோ மதுராம் புரீம். அவன் பிறக்கிறான்னு சொல்லக்கூடாது, படுத்திருந்தவன் படிக்க விட்டு எழுந்து இங்க வந்துட்டான் அப்படின்னு வேடிக்கையான ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இது புராண ஸ்லோகம் இது. அப்போ நாகபரியங்கத்தை விட்டு விட்டு எழுந்து இங்க கண்ணன் இங்க வந்திருக்கான் அப்படி. நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய தியாகதோ மதுராம் புரீம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தானா ஸ்ரீரங்கத்திலிருந்து தான் பெருமாள் அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டான்னா, ஸ்ரீரங்கத்துல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் முன்னாடியே ரங்கநாதன் இருக்கான். அதனால ஸ்ரீரங்கத்துல இல்லாட்டா கூட அயோத்தியில இருக்கான். ராமாவதாரத்துக்கெல்லாம் முன்னாடி அவதாரம் ஆயிடுச்சு. அதனால அந்த பெருமான் தான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கே வந்துட்டான் அப்படின்லாம் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. அந்த மாதிரிதான் வரதராஜ பெருமான் ஆதி யுகத்து அயன் கண்டிட அப்படின்னு ஆதி யுகத்துல வரதராஜ பெருமான் அவதாரம். அப்புறம் அவர் தான் ராமனாவும் கிருஷ்ணனாவும் வந்தார் அப்படின்லாம் சொல்றான். அந்த மாதிரி இங்கேயும் சொல்லலாமே, திருவேந்திபுரத்தை எம்பெருமான் தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா இவரும் பிராச்சீன காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பெருமாளானபடினால, அதனால இதுல சீவை குண்டம் தான் அவதாரத்துக்கு மூலமா, திருப்பார்கடல் தான் மூலமா அப்படின்னு கேட்டா, எல்லாம் அர்ச்சாவதாரம் தான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அனுபவமா. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் எந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கும் போதும் பாருங்க, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வாமனாவதாரம் நிசிம்மாவதாரம் இல்லாம அனுபவிக்கவே மாட்டார். எந்த திவ்ய தேசத்தை பார்க்கணும்னா எடுத்து பாருங்க, அவரும் ஏகப்பட்ட திவ்ய தேசம் பாட்டு இருக்கார். அந்த திவ்ய தேசத்தை 10 பாட்டை எடுத்து பார்த்தாங்கன்னா அப்பவே நமக்கு தெரியும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் திரிகோணாவதாரம் நிசிம்மாவதாரம் இதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க,
இந்த பெருமாள் தான் அவதாரம் எடுத்துட்டு வந்து திருப்பி இங்க வந்திருக்கார் அப்படின்னு அவருடைய திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ராவணாவும் கிருஷ்ணனாவும் அவதாரம் எடுத்த பெருமாள் தான் இங்க வந்திருக்கார், நம்ம ஊர்ல நமக்காக வந்திருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஊர் பெருமாள் தான் அவளுக்காக ராமநாம கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்கார். ஆக இவர் தான் பிரதானம், இவர் தான் மூலம், இவருடைய அவதாரம் தான் அவையே தவைய அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுடைய ஒரு ரூபம் இந்த ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவருடைய ரூபம் தான் அந்த ரூபம், அர்ச்சாவதாரம் தான் பிரதானம் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். அவர் எந்த இதை சொல்றதா இருந்தாலும், அர்ச்சாவதாரத்தை சொல்றதா இருந்தாலும், எந்த விபவாவதாரத்தை சொன்னாலும் அர்ச்சாவதாரத்தை விட்டுட்டு விபவாவதாரத்தை சொல்ல மாட்டார். அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து விபவாவதாரத்தை சொல்வார் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. கன்றுமேத்து இனிதுகந்த கால என்றும் கணபுரத்தன் கருமணியே அப்படின்னு கன்றுமேத்து இனிதுகந்த காலாயின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்ச கணபுரத்து என் கருமணியே அப்படின்னு திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு தானே சாதிக்கிறேன். அதனால திருமங்கையாழ்வார் பொறுத்தவரை விபவாவதாரங்கள்லாம் அர்ச்சாவதாரத்துக்கு சேஷம், அர்ச்சாவதாரத்துல இருந்து வந்தது. அந்த மாதிரி இங்க கலிகனிடை குடிகொண்ட கருத்துடையோன்னு சுவாமி தேசிகன் அதே மாதிரிதான் இங்க அனுபவிக்கிறார். இப்போ அதனால்தான் நிர்யாந்தி துவதச்சுத அச்சுத உன்கிட்டேந்துதான் இந்த அவதாரங்கள்லாம் வந்திருக்கின்றன அப்படின்னு. அவதாரத்தினுடைய பலனை சொல்லச்ச நிக்ஷபித விபக்ஷ நிஷ்டுர பராக்கிரமணாக, சத்துருக்களை ஒழித்தல், நிக்ஷபிதன கலைதல், ஒழித்தல். நிஷ்டுர பராக்கிரமனாகனா ரொம்ப கொடூரமான பராக்கிரமம், அதெல்லாம் ஒழிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். பொதுவா அவதாரம் சத்துருக்களை ஒழிப்பதற்காக இருந்தா கூட எல்லா சத்துருவும் ஒழிப்பதற்காக அவதாரம் பண்ண மாட்டான் பெருமாள். அப்படி பார்த்தா ஏற்பட்ட சத்துருக்கள் இருக்கா, எல்லாரையும் ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுக்கும் அவதாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பின்ன சில பேர் எப்படி இருக்கா கேட்டாங்கன்னா நிஷ்டுர பராக்கிரமனாக இருக்கா. ரொம்ப ஹிரண்யகசிபு மாதிரி, ஹிரண்யகசிபு ஒழிக்கிறேன்னா பெருமாள் வந்தாதான் உண்டு, வேற யாருமே கிடையாது. தேவர்கள்லாம் என்ன பண்றது தெரியாம தவிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அப்படி ஒரு வரபலம், அப்படி ஒரு புஜபலம், ரெண்டு பலமும் வச்சுட்டு இருக்கான். ராவணனை ஒழிக்கணும்னா பெருமாள் வந்தாதான் உண்டு, வேற வழியே கிடையாது. ஏன்னா அப்படி வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கான். எந்த தேவர்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சிருக்கான். அகில ஜெகதிக புஜபல வரபல அப்படிங்கிறார். எல்லா ஜெகத்துல எல்லார காட்டிலும் அதிகமான புஜபல 20 கை வச்சுட்டு அஸ்திர பிரயோகம் பண்றான்னா எப்படி இருக்கும்? எவனாவது ஒருத்தன் போய் 2 கையோட அஸ்திர பிரயோகம் பண்ணான்னா ராவணனோட சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, வில்லு பிரயோகம் பண்ணா வச்சுக்கோங்க. 2 கையில வில்லு பிரயோகம் பண்ணா எப்படி, 20 கையில வில்லு பிரயோகம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ராவணனை ஜெயிக்க எப்படி முடியும்? கடைசியில காத்தவேரி அர்ஜுனன் ஒருத்தன், அவன் தான் ராவணனை ஜெயிச்சவன். காத்தவேரி அர்ஜுனன் இருக்கானே, அவனுக்கு 1000 கை, ஏகப்பட்ட கை அவனுக்கு. ராவணன் 20 கையோட சண்டை போட்டு நம்மள யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சா 20 கையில 10 அஸ்திரம் ஒரு சமயத்துல போடுவான்னு வச்சுக்கோங்களேன், 2 கையில 1 வீதம். கார்த்தவீரியம் 1000 கணக்கு வச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ண முடியும்? கார்த்தவீரியன் தான் ராவணனை ஜெயிச்சான் அப்படின்னு வரும். அந்த கார்த்தவீரியனை ஜெயிச்சவர் பரசுராமர், அந்த பரசுராமரை ஜெயிச்சவர் ராமர் அப்படின்னா வரணும். சரி, அது இருக்கட்டும். எதுக்காக சொல்றேன், இப்படி உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாதபடி பராக்கிரமம் இருக்கு. இருந்தா என்ன இருந்துட்டு போட்டமே அப்படின்னா நிஷ்டூரா, ரொம்ப கொடூரமானது. அதை நல்ல விதத்துல உபயோகப்படுத்தல. அவ கொடூரமான விதத்துல ஹிரண்யகசிபு ஆகட்டும், ராவணன் ஆகட்டும், அதை கொடூரமான விதத்திலே மக்களுக்கு ஹிம்சை பண்ணக்கூடிய ரீதியிலே அதை உபயோகப்படுத்தினான்னா அப்போ பெருமாள் அவதாரம் பண்றான். இல்லாட்டா வெறும் துஷ்டர்கள்லாம் இந்த காலத்துல ஏகப்பட்ட துஷ்டர்கள் இருக்கா, இவாளுக்கெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ண மாட்டார். இவாளை ஒழிக்கணும்னா அதை எப்படி ஒழிக்கணும் ஒழிச்சுப்பார். ஆனா இப்படி நிக்ஷபித விபக்ஷ நிஷ்டுர பராக்கிரமணோ, சத்ருக்களுடைய அடக்க முடியாத கொடூரமான பராக்கிரமங்களை ஒழித்தவர் அப்படின்னு, குரூரமான பராக்கிரமங்களை ஒழித்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3வது, அடுத்து 2வது பலன் சம்ஸ்தாபித பரம தர்மோ. பரமன உயர்ந்த அர்த்தம். உயர்ந்த தர்மங்களை எல்லாம் சம்ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக
தர்ம சம்ஸ்தாபனார்த்தா என்று சொல்லியும் அதனால அப்போ தர்ம ஸ்தாபனம் இல்லை, தர்ம சம்ஸ்தாபனம். தர்மத்தை நன்றாக நிலைநாட்ட வேண்டும். பொதுவா தர்மம்ங்கிறது லோகத்துல இருக்கும், இல்லாம இருக்காது. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, தர்மத்தை சம்ஸ்தாபனம் நன்னா நிலைநிறுத்தணும்னா ஒரு அவதாரம் பண்ணாதான் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எப்படியானா கொடியவர்களை ஒழிக்கணும்னா தேவர்களால முடியலையே. ராவணன் என்னமோ புஜபலம் வரபலம் வாங்கி வச்சிருக்கான், அப்ப தேவர்களால முடியாது, பெருமாள் அவதாரம் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற ஸ்திதியை கொள்ளு. அது மாதிரி சில சமயம் என்ன ஆகுதுன்னா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா பெருமாள் அவதாரம் பண்ணாதான் முடியும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற நிலைமை வரும். அந்த யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியஸ்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சஜாமியகம். கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டான்னா, எப்பவுமே தர்மம் வெல்லும், அதர்மம் தோக்கும். இது பொதுவான நியதி, அன்றிலிருந்து இன்று வரை மாறாத ஒரு நியதி. அது தர்மம் தோக்கிற மாதிரி முதல்ல இருந்தா கூட கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் தோக்கும். இதுதான் இன்னி வரைக்கும் மாறாத ஒரு நியதி எப்படி இருக்கு. ஆனால் எப்ப தர்மம் தோற்று போய் அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலைமை வருதோ அப்ப பகவான் அவதாரம் பண்ணுவார். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, தர்மம் ரொம்ப ரொம்ப தேஞ்சு போய் தோற்று போறது. அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மம் ரொம்ப அதிகமா போகுது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டான்னா, ததா ஆத்மானம் சஜாமியம். அப்ப நான் என்ன, பொதுவா தர்மம் தான் ஜெயிக்கும், காலப்போக்குல தர்மம் ஜெயிக்கும். முதல்ல தோக்குற மாதிரி இருந்தா கூட காலப்போக்குல தர்மம் ஜெயிக்கும். ஆனால் எப்போ எல்லாம் மீறி போறதோ அப்போ பகவானே அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான். அந்த ஸ்தாபனம்ங்கிறது சம்ஸ்தாபனம். ஏன்னு கேட்டா அது பின்னால் என்னன்னைக்கும் அது நிலைச்சு நிற்கும். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல இப்படி தர்மத்தை கௌரவ யுத்தத்துல கௌரவர்களை தோற்கடித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வச்சா இன்ன வரைக்கும் நிற்கிறது. இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி, இன்னைக்கும் நமக்கு பகவத்கீதை இருக்கு. அப்படி இருக்கும். இப்ப தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படியே கிருஷ்ணன் இல்லாம இருந்தா வச்சுக்கோங்க, கௌரவர்கள் தான் ஜெயிப்பான்னு வரும். ஏன்னா 11 அக்ஷௌகினி சேனா இருக்கு, பீஷ்மர் முதலான மகாரசர்கள்லாம் இருக்கா. கௌரவ சேனைக்கு என்ன குறைவு, அவர்கள் தான் ஜெயிப்பார்கள்னு ஆகும். ஆனா கிருஷ்ணன் பொறுப்போடு முன்னாடி நின்று அந்த அவதார பலனாக பூபாரம் தீர்த்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான். ஏன்னு கேட்டான்னா அதர்மம் ஜெயிக்க கூடாது, தர்மம் தான் ஜெயிக்கணும். இது தர்ம யுத்தம். அதுதான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு வரும். மகாபாரத மேலோட்டமா பார்த்தான்னா இது அண்ணன் தம்பி சண்டைன்னு தோணும். ஒரு பதவிக்காக, ஒரு அரச பதவிக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறார்கள். இது குடும்பத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அது மாதிரி பெரிய பதவிக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறதா லோகத்துல கூட பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அரச பதவிக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறார்கள் அப்படின்னு தோணும். ஆனா சாதாரண அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா இது தர்ம யுத்தங்கிறான் கிருஷ்ணன். இது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற போட்டி இல்லை, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம். இப்படியே அதர்மமே ஜெயிச்சுட்டு இருக்கு, துரியோதன பட்சமே ஜெயிச்சுட்டு இருக்கு, தர்மம் தோத்து போயிட்டு இருக்கு, தர்மம் காட்டுக்கு போயிடுது, தர்மம் அஜ்ஞாத வாசம் செஞ்சுது. அப்படி தர்மத்துக்கு மறுபடியும் அநீதின்னு ஒண்ணு வருது. தர்மம் தலையெடுக்கணும். அதாவது ஆச்சுன்னா 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 12 வருஷம் காட்டுல இருந்தாச்சு, 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தாச்சு, ஆச்சுன்னா முடிஞ்ச வருஷம் மறுபடியும் தர்மம் லேசா தலையெடுக்கணும் இல்லையோ. அந்த தலையெடுக்க உற்சாகம் பண்றான். தர்மத்தை நான் தலையெடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிறான். யாரு? அதர்மத்தின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய. அப்ப வேற வழி இல்லை, நீ அதர்மமே பண்ணிட்டு இந்த பாண்டவர்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணி இதெல்லாம் பண்ணோம், அதுக்கான தண்டனை அனுபவிச்சாகணும், அனுபவிக்காம இருக்க முடியாது. இல்லாட்டா நாளைக்கு பிற்காலத்துல எது அதர்மம் சொல்றாலோ அதெல்லாம் தர்மம்னு கொண்டாடுவா எல்லாரும். அது வழிகாட்டி தானே, அது கூடாது இல்லையா. அதனால தர்மத்தை சம்ஸ்தாபனம்னா அன்னைக்கு அவன் ஸ்தாபனம் பண்றது இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். ராமாவதாரத்துல ராமர் என்ன தர்மத்தை காமிச்சு கொடுத்தாருன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னா அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். அதனால தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயங்கிறது தான் அது. அப்படின்னா சம்ஸ்தாபித பரமதர்மாக அப்படிங்கிறதுக்கா நல்ல உயர்ந்த உயர்ந்த தர்மங்களை நன்கு ஸ்தாபனம் பண்ணணும். அப்படி தர்மஸ்தாபனம் அவதாரம் பண்ணாதான் முடியும்னா அப்ப பெருமாள் அவதாரம் பண்ணுவாராம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா,
சுவாமி தேசியனுடைய அவதாரமே எடுத்துக்கலாங்கிற. ரெண்டுமே கவின்னு ஒரு கவி. வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானி அப்படிங்கிற ஸ்லோகத்துல தர்மத்ராணாய யோபூத் சஜயித்து பகவான் விஷ்ணு கண்டா அவதாரா, தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக தேசியனுடைய அவதாரம். ஏன்னா தர்மம் தோத்து போயிடும் போல இருக்கு இப்போ. ஏன்னா வேதத்தை எடுத்து வியாக்கியானம் பண்றவா வேதத்துக்கு விபரீதமா வியாக்கியானம் பண்றான். சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் வேதத்திலே சொல்லப்பட்ட பரபிரம்மம் அப்படிங்கிறத மறைச்சிட்டு அந்த பரபிரம்மத்தினுடைய குணங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, குணம் விபூதி எல்லாமே பொய்ன்னு சொல்லி அத்வைத்தவாத பிரசாரத்துல ஈஸ்வரனே ஒருத்தனே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு வரும்போது வேதத்தினுடைய லட்சியமே மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரம் குறைஞ்சு போடுது, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இல்லாத போடுது, சரணாகதி அப்படிங்கிறது பண்ண வேண்டாம்னாருது. இப்படியெல்லாம் அதர்மம் மேலும் மேலும் தலையெடுக்கச்சு. அப்ப பெருமாள் பார்த்தார் திருவேங்கடமுடியா, இனி ஒரு அவதாரம் பண்ணாலே தவிர தர்மத்தை ரட்சணம் பண்ண முடியாது, வேற வழி கிடையாது. அவதாரம் பண்ணி ஆகணும். இல்லாட்டா என்னென்னமோ பிரச்சாரம், வெளியிலேருந்து வர பிரச்சாரம், அதாவது வேதத்துக்கு வெளியில இருக்கிற பௌத்தர் அவா கிட்ட இருந்து வர பிரச்சாரம் உண்டு. வேதத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கா வைதிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் பகவானை ஒத்துக்காதவார்கள், அத்வைதிகள் முதலானவர்கள், ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றவா, அவர்களுடைய பிரச்சாரம். வேதத்தையும் ஒத்துண்டு இதையும் ஒத்துண்டு விஷ்ணுவையும் ஒத்துண்டு இருக்கிறவர்கள் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இது ஒரு பிரச்சாரம். அப்போ வைஷ்ணவன்னு சொல்லிட்டு விஷ்ணு பக்தன் சொல்லிட்டு வர்ணாசிரம தர்மம் கிடையாதுன்னா அப்புறம் நீ என்ன வைதிகன்? வேதத்தினுடைய தர்மத்தை ஒத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன வைதிகன்? வேதத்தை ஒத்துக்கணும், வேதத்திலே சொல்லப்பட்ட ஈஸ்வரனை ஒத்துக்கணும், வேதத்திலே சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை ஒத்துக்கணும். அப்படின்னு தான் தானே வைதிகன். அத்வைதிகளாம் வேதத்தை ஒத்துன்னு இருக்காங்க, ஆனா வேதத்திலே சொல்லப்பட்ட ஈஸ்வரனை ஒத்துக்கல, இப்போ அவன் வைதிகன் இல்லை. அது போல வைஷ்ணவால் சொல்லிட்டு சில பேர் வேதத்தை ஒத்துன்னு இருக்கா, வேதத்திலே சொல்லப்பட்ட ஈஸ்வரனை ஒத்துன்னு இருக்கா, ஆனா வேதத்திலே சொன்ன வர்ணாசிரம தர்மங்களை ஒத்துக்கல, அப்ப நீ என்ன வைதிகன் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்க. நீ வர்ணாசிரம தர்மங்களை ஒத்துக்கலைன்னா நீ வைஷ்ணவன் இல்லைன்னு சொல்லிட்ட. அதை வச்சுதான் இது சொல்றேன். அப்ப அப்படியெல்லாம் வரும்போது பெருமாள் பார்த்தா ஒரு அவதாரம் பண்ணாலே தவிர வேற வழி கிடையாது இதற்கு. அதனால அவர் பண்ண அவதாரம் தான் இந்த விஷ்ணு கண்டா அவதாரா சுவாமி தேசிகனுடைய அவதாரம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்ன மாதிரி. அப்போ தர்ம பரித்ராணத்துக்காக தர்மத்ராணாய யோ பூத் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. இங்க அடுத்து மூணாவது பலன் சாது பரித்ராண சத்பலாக, சாதுக்களை ரட்சித்தல், இதுதான் சத்பலாக, இதுதான் உண்மையான நல்ல பலன் அர்த்தம் அவதாரத்தை. அதாவது அந்த ஸ்லோகத்துல பார்த்தா பரித்ராணாய சாதுனான்னு முதல்ல இதை தான் சொல்லிருக்காரு, ஆனா கீதா ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல இதை கடைசியில போட்டிருக்காரு. சாதுக்கள்னா நல்லவர்கள், அவர்களை ரட்சிக்கணும், அதுக்காக அவதாரம். இந்த பரித்ராணாய சாது நாம் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதா ஸ்லோகம் தானே அது. அதுல கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்கு, நிறைய விஷயம் சாதிச்சிருக்கோம் அதுல. அதான் சொல்ல இதெல்லாம் ரகசியம், வெறும் பெருமாள் அவதாரம் பண்றான்னு சொன்னார் மாத்திரம் விட்டுட்டு போக முடியாது, ரகசியங்கள். ஏன்னா சாது பரித்ராணம் போடுறவங்க அர்த்தம், திராணம்னா ரட்சணம்னு அர்த்தம், பரித்ராணம்னா நல்லா ரட்சிக்கணும். அது இல்லாம சாதுன்னா யாரு அது வேற பார்க்கணும். அப்ப பகவத்கீதையில கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் சொல்றார் சாதுனா யாரு அப்படின்னா, இந்த பெருமாளை நேர செவிக்காட்டா அவளுக்கு உயிர் பிழைக்காதுங்கிற நிலையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது பெருமாளை சேவிக்கணுங்கிற ஒரு துடிப்போட இருக்கிறவர், அவளுக்காக தான் அவதாரம். சாது பரித்ராணனா சாதுக்களை காப்பாற்றுதல் அப்படின்னா, காப்பாற்றுதல் எப்படி வேணா நடக்கும். இப்ப என்ன சாதுக்களை காப்பாத்தாமையா இருக்கார், காப்பாத்திட்டு தான் இருக்கார். சரி, நிசிம்மாவதாரத்தில் எடுத்து பார்த்தா பிரகலாதனை காப்பாத்தினார் பெருமாள். பிரகலாதனை மலையிலேருந்து தள்ளின போது, கடல்ல போட்டு தள்ளின போது, கடல்ல உருட்டின போது, அக்னியிலே பிரவேசம் செய்த போது, விஷம் கொடுத்த போது, ஆயுதங்களாலே அடித்த போது, யானையை விட்டு இடறின போது, எல்லா சமயத்திலும் பெருமாள் ரட்சிச்சார். ஆனா அவதாரம் எடுக்கல. அப்பெல்லாம் பிரகலாதன் தான் சாது, சாதுக்களை காப்பாற்றணும்னா அவதாரம் எடுக்கணும் இல்லையோ. இப்ப பிரகலாதனை காப்பாத்துறதுக்கெல்லாம் அவதாரமே எடுக்கல. நிசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து
அதுக்கப்புறம் தான் அவதாரம் எடுக்கிறார். அப்ப என்ன கேட்டா, ரட்சித்தல்னா மக்களை ரட்சித்தல்ங்கிற மாதிரி சாதுக்களை ரட்சித்தல் கிடையாது. பெருமாள் எத்தனை ஜீவராசிகளை ரட்சிக்கிறார். இப்போ எத்தனை கோடி மனுஷர்கள், எத்தனை கோடி மிருகங்கள், எத்தனை கோடி பறவைகள், புழு பூச்சிகள், எத்தனை கோடி 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 கணக்குல இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் பெருமாள் தான் ரட்சிக்கிறார். அவதாரம் எடுத்தா ரட்சிக்கிறார் இல்ல. அது மாதிரி சாதுக்களை ரட்சிக்கிறார் அப்படின்னா, சாதுக்களுக்கு வேளா வேலைக்கு ஆகாரம் போட்டு அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ரட்சிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்காக அவதாரம் பண்ண மாட்டார். பின்ன என்ன கேட்டானா, பரித்ராணாய, அந்த சாதுக்கள் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கா, பெருமாளை நினைச்சு நினைச்சு ஏங்கி உண்மை சேவிக்கிறமே உண்மை சேவிக்கிறமே உண்மை சேவிச்சு நான் இந்த சம்சாரத்தை கடந்து போனமேன்னு நினைக்கிறா. அப்ப அவளுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வர. எப்படியானா கடைசியில வர பிரகலாதனுக்கு, கடைசியில பிரகலாதனுக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னா, பிரகலாதனை காப்பாற்றணும் மாத்திரம் இல்லை, உண்மையில பார்த்தானா பிரகலாதனுக்கு அப்ப தூண்ல இருந்து பெருமாள் வந்தபடினால்தான் நாம இன்ன வரைக்கும் பெருமாளை நம்பின்னு இருக்கோம். இல்லாட்டா நம்ப மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சாதுக்களை திராணம் பண்ணி அதன் மூலமாக உலகத்தையே திராணம் பண்ற. ராமாவதாரத்துல நிறைய மகரிஷிகள்லாம் ராமனை சேவிக்கணும் துடிப்போட காத்துன்றாங்க. அவளுக்காக தான் காட்டுக்கு போற பெருமாள். அந்த மாதிரி இது முக்கியமான பலன். அவதாரத்துல முக்கியமானது பரித்ராணாய சாதுனாங்கிறது. ஏன்னா சாதுக்களுக்காக பெருமாள் என்ன வேணா செய்வார். அதாவது பாருங்க, விநாசாயிச்ச துஷ்கதா முக்கள், துஷ்டர்களை விநாசம் பண்றதுங்கிறது இது பெருமாள் அவதாரம் பண்ணாமையும் கூட நடக்கும். சில சமயம் சங்கல்பத்தினாலேயும் கூட துஷ்டர்களை விநாசம் பண்ணிடுவார். ஆனால் சாதுக்களை ரட்சித்தல் அப்படின்னா, பெருமாள் அவதாரம் பண்ணாமே அவர்களுக்கெல்லாம் நான் ஏதோ பைசாவெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ரட்சணம் இல்லை. பெருமாளை நேர சங்க சக்கர கதாபாணியா பெருமாளை நேர பார்த்தாதான் அவ திருப்தி அடைவார். அப்பதான் அவளுக்கு திருப்தி வரும். அப்படிப்பட்ட ரட்சணம் பண்ணணும்னா நேரம் வந்து நின்றாதான் ரட்சணம் வரும், இல்லாட்டா வராது. அவ யோகத்துல தியானம் பண்றதுக்காக பெருமாளுடைய ரூபத்தை வேணும்னு காத்துன்னு இருக்காங்க அவர்கள்லாம். வேற விதத்தினாலே பண்ண முடியாது. அவதாரம் பண்ணிதான் சாதுக்களை ரட்சணம் பண்ண முடியும், வேற விதம் கிடையாது. இந்த ஆழ்வார் அழகா சொல்றார், ஒழுங்காதவை நிதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புல்லூந்து தோன்றினையே அப்படின்னு. எம்பெருமானே, நீ கஜேந்திர மோட்சத்துக்காக ஒரு அவதாரம் எடுத்தையோ இல்லையோ, தொழுங்காதல் களிர் அளிப்பான், நல்ல ஆசையோட இருக்கக்கூடிய யானை, அந்த யானைய ரட்சணம் சாது பரித்ராணத்துக்காக புல்லூந்து தோன்றிய கருடவானத்தில் வந்து அவதாரம் செய்தார். மழுங்காத ஞானமே படையான எதுக்கா இப்படி அவதாரம் பண்ணணும்? உன்னுடைய சங்கல்பம் ஒண்ணுக்குள், அந்த சங்கல்பத்தினாலே முதலைக்கு இப்ப வதம் நடக்கட்டும்னா அது நடந்துரும், யானைக்கு ரட்ச பிறக்கட்டும்னா ரட்சம் வந்துடும், அவ்வளவுதானே. மலருலகில் தொழும்பாயா கழித்தால் உன் சுடச்சோதி மறையாதே. போகட்டுமே, முதலை தொலைஞ்சு போகட்டும், சங்கல்பிச்சா முதல்ல போயிடும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. பின்ன எதுக்காக நேரம் வந்தேன்னு கேட்டான்னா, தொழுங்காதல் களிர் அளிப்பான், இந்த யானைக்கு சேவை கொடுக்கறதுக்காக கையில புஷ்பத்தை வச்சுன்னு யானை காத்துன்னு இருக்கு, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு சேவையை கொடுப்பது. ஆதி மூலமேன்னு கூப்பிடுறதே பாருங்க. இப்ப ஆதி மூலமேன்னு அந்த ஆபத்துல கூப்பிட்டது யானை தான். இப்ப அதுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க. இதுதான் பிரதானமான பலன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது இல்லையா? அதனால்தான் சாது பரித்ராண சத் பலாக, சாது பரித்ராணம் அப்படிங்கிற உண்மையான பலனை உடையவைன்னு அர்த்தம். மற்ற பலன்கள்லாம் பொய்ன்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் ஆனுஷங்கிகம் கூட, அதுவும் நடக்கும். அதாவது சாதுக்களை ரட்சிக்கணுங்கிட்ட பெருமாள் அவதாரம் நினைச்ச கூடவே துஷ்டர்களை நிகிரம் பண்ற. ஏன்னா துஷ்டர்களை ஒழிச்சாதான் சாது பரித்தான் நடக்கும். கூடவே தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ற. ஆனா உண்மையில சாதுக்களுக்காக அவதாரம் பண்ற பெருமாள் அப்படின்னு அர்த்தமாச்சு. இந்த விஷயங்கள் சாதுக்கள்னா யாரு, இது எல்லாமே கீதா பாஷ்யத்துல இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுண்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க. நிவ்யாம் சித்வதச்சுதா நிக்ஷபித விபக்ஷ நிஷ்டுரபராக்கிரமணாஹ சம்ஸ்தாபித பரமதர்மாஹ சாது பரித்ராண சத்பலா அவதாராஹ ஹரிமணி சரிச்சனியீம் ஹரியாயந்த புயயிந்த உரபேரந்தோ காலே தாச ஜனானம் கன்னதனோ கோஷி என்ன காலுன்னரசோ ஹரிமணி சதிருக்ஷ நிஜருச்சி
ஹரிதாயமான புஜகேந்திர புரபரியந்தः காலே தாசஜனானாம் கிருஷ்ணகணோ பவசி தத்த காருண்ய ரசஹாம். அப்படி அவதாரம் பண்ண பெருமான் அர்ச்சாவதாரத்துல இங்க வந்து எழுந்தடி இருக்கான் அப்படின்னு சாதிக்கிற இந்த ஸ்லோகத்துல அந்த அவதாரங்கள்லாம் மொத்தமா சொல்லிட்டார். இப்ப அர்ச்சாவதாரத்துல ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு கூட பெருமாள் இருக்கானா. ஹரிமணி சதிருக்ஷ நிஜ ருச்சி, இந்திர நீலக்கல் எப்படி இருக்குமோ அதே போல இந்த திருமேனியினுடைய பிரகாசம் ஒண்ணு இருக்கும்படியாக இருக்கு. ஹரிதாயமான புஜகேந்திர புரபரியந்தः, புஜகேந்திரபுரம்னா அகீந்திரபுரம், அகீந்திரபுரத்தை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் பச்சை ஒளி வீசும்படியாக தன் திருமேனி வைபவத்தினாலே எல்லாமே பச்சை பச்சையாக தெரியும்படியாக அப்படிப்பட்ட பிரகாசத்தோட அவதாரம். காலே தாசஜனானாம், யார் தாச ஜனங்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் மழை பொழியும் கார்மேகமாக பகவான் அவதாரம் பண்றான். அதான் மேகம் போல ஒரு ரூபத்துல அவதாரம் பண்றான், கார்மேக நிறத்துல. அப்ப மழை பொழியணுமே அப்படின்னு கேட்டார்னா கிருஷ்ண கணோ பவசி தத்த காருண்ய ரசா, கருணை மழை பொழியக்கூடிய மேகமாக பகவான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பெருமாண்டிய திருமேனியை மேகத்துக்கு சமமாக சொல்வது உண்டு இல்லையா எப்பவுமே, ஏன்னா பல அர்த்தத்துல உண்டு. மேகம் போல பெருமாள் கருத்த திருமேனியா இருக்கான், மேகம் போல குளிர்ந்த திருமேனியா இருக்கான், அப்படிலாம் நிறைய உண்டு. முக்கியமாக மேகம் எப்படி நல்ல மழை பொய்யுமோ அது மாதிரி எம்பெருமான் ஆரொப்பார் கருணை மழை பொழிந்திடுங்கால் அப்படின்னு சொல்லும்படி கருணை மழையை பொய்ந்து கொண்டிருக்கிறான். பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல அவனுடைய ஆச்சரியமான கருணா குணம் இருக்கு, திருப்பார்கடலையும் கருணை இருக்கு. ஆனா அர்ச்சாவதாரத்தில் எப்படின்னு கேட்டா கருணைங்கிறது மழையா பொழியிருக்கான். இங்க அங்கெல்லாம் கருணை தேங்கி இருக்க போல, ஸ்ரீவைகுண்டத்துல கருணைங்கிறது தேங்கி இருக்கும் ஒரு குளம் மாதிரி. அப்படியே திருப்பார்கடல்ல கருணைங்கிறது ஒரு சமுத்திர ஜலம் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். குளம் மாதிரி இல்லை, இப்போ சமுத்திர ஜலம் மாதிரி இல்லை. பின்ன என்ன கேட்டாங்கன்னா மழை மாதிரி. மழை எப்படி நம்ம தலையில வந்து விழறோ அது மாதிரி எம்பெருமானுடைய கருணைங்கிறது நம்ம தலையில வந்து விழுந்துண்டு. இப்போ இன்னும் சொல்ல போனா விபவாவதாரம் இருக்கும், அது கூட குளம் மாதிரி தான். ஏன்னா அந்த காலத்துல இருந்தவளுக்கு பயன்படும், அவ்வளவுதானே. அவ அழகா சொல்றா இல்லையா, அதாவது சமுத்திர ஜலம் மேகம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, சமுத்திர ஜலம் மேகம் அது இல்லாம மழை ஜலம்ங்கிறது நமக்கு நேரம் வருது இல்லையோ, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கருணை மழையை பொழியும்படியாக நமக்கும் கருணை மழையை பொழியும்படியாக ஒரு அவதாரம் இந்த அர்ச்சாவதாரத்துல இங்க பெருமாள் இருக்கார். மேகம் போன்ற கருத்த திருமையானவர் கூட இருக்கார். ஹரிமணி சதிருக்ஷ நிஜருச்சி ஹரிதாயமான புஜகேந்திர புர பரியந்தா அப்படிங்கிறது வரைக்கும் ஒரே பதம் இது. இந்திர நீல கல்லு போலே பிரகாசிக்கக்கூடிய தன்னுடைய திருமேனி ஒளியால் அகீந்திர நகரத்தை சுற்றிலும் பசுமையாக ஆக்கக்கூடிய திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி பிரகாசம் சுத்திலும் பட்டு எல்லாம் பச்சையா தெரியறதான் மொத்தவுமே. புஜகேந்திரனா அகீந்திர புற பரியந்தான பக்கத்துல அர்த்தம், சுற்று வட்டாரம் மொத்தமும். அங்க மட்டும் இல்லாமல் பக்கத்துல இப்ப கூட தெரியும் அந்த ஊரை சுத்தி வட்டாரம் எல்லாத்துலயும் திருவேற்புரம் பெருமாள் தான். அவளுக்கெல்லாம் குலதெய்வம். அவளை கல்யாணம் பண்றதுனாலும் இல்ல பிரார்த்தனை பண்ணணும்னாலோ எல்லாத்துக்கும் அங்கதான் வருவாங்க. நல்ல பிரார்த்தனை ஸ்தலம். அந்த பண்ருட்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் திருவேந்திபுரம் பெருமான் தான் அவர்களுக்கெல்லாம் குல தெய்வமாக இருந்து சகல வரம் தரும் தெய்வமாக இருக்கக்கூடிய. அப்ப அவனுடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் பச்சையா இருக்குன்னார். ஏன்னா திருமேனி பச்சையா இருக்கு, அதனால எல்லாம் பச்சையா இருக்கு. என்ன தாற்பயம் கேட்டாங்கன்னா அந்த எம்பெருமானுடைய திருமேனியுடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படின்னா பக்தி சுத்தி பக்தி இருக்கு. ஏன்னா பெருமாள் வந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறார், அவளுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது. ஹரிமணி சதிருக்ஷ நிஜருச்சி ஹரிதாயமான புஜகேந்திர பரியந்தா காலே தாச ஜனானாம். அப்படி எல்லாரும் இவளை இருந்து கேட்கச்சே எல்லாருக்கும் பெருமாள் வந்து பலன் கொடுக்கிற. அது எப்படி மேகமா இருந்து மழை பொழியுமோ அந்த மாதிரி கருணை மழையை பொழிகிறார்.
காலே அந்த காலத்துல யாருக்கு எந்த காலத்துல பலன் கொடுக்கணும்னு தெரியுது. தாசஜனா நாம் யார் பெருமாள் கிட்ட வந்து சேவிக்கிறாளோ, தாசர்களா யார் இருக்காலும் அவர்களுக்கு மேகம் கூட அந்த காலத்துல மழை பெய்யும் காலத்துல தான் மழை பெய்யும் இல்லையா? 24 மணி காலம் மழை பெய்ஞ்சுட்டு இருக்காது. மழைங்கிறது வெயில் மாதிரி கிடையாது. சூரிய பிரகாசம் காத்தாலே தான் சாயங்காலம் வரைக்கும் வெயில் இருக்கு, அந்த மாதிரி கிடையாது மழை. அதுக்கான காலத்துல அது மழை பெய்யும் அப்படின்னு கோழி மழைக்காலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. சில நட்சத்திரங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்துல கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன தேதி அப்பெல்லாம் மழை பெய்யும்னு சொல்லிட்டு. அது மாதிரி காலே தாசஜனா நாம் அந்தந்த காலத்துல தாச ஜனங்களுக்கெல்லாம் கிருஷ்ண கணோ பவசி தத்த காருண்ய ரசகா. கருணை அப்படிங்கிற ரசான மழைன்னு அர்த்தம். கருணைங்கிற மழையை எம்பெருமான் பொழிந்து கொண்டிருக்கிறான். பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண கனகா கருத்த மேகமாக இருக்கிறான். கார்மேகம் அண்ணனாக இருக்கிறான். கிருஷ்ண கனகாங்கிறதுக்கு 2 அர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரியும். கிருஷ்ணனே மேகம், என்ன கிருஷ்ணன் தானே அப்படின்னு ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு கிருஷ்ணன் பேர் இல்லை, அதனால. அப்புறம் கார்மேகம் கருத்த மேகம், கிருஷ்ணனா கருப்புன்னு ஒரு அர்த்தம். மேகம் வந்து கருப்பார மேகம் தான் நல்ல மழை பெய்யும். வெள்ளையா இருக்கிற மேகங்கள்ல மழை பெய்யாது. அதனால அந்த மாதிரி பெருமாளுடைய ஆச்சரியமான திருமேனி குறிப்பாக கருணை மழையை பொழிகிறான். கருணை மழை யாருக்கு வேணும் கொடுக்கலாம் இல்லையா? அதனால ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா. அழகா இதே விஷயத்த அங்க சொல்றா பாருங்க. அங்க சொல்லச்ச நாயிகா பாவத்துல சொல்ற. ஆர்க்கும் கருணை பொழிவான், எல்லாருக்கும் கருணை மழையை பொழியணுங்கிறதுக்காக ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டல். இங்க ஒரு மேகம் இந்த ஊர்ல வந்து இங்கேயே தங்கிடுச்சு. மேகம் போயிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல மேகம் நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, அவன் மழை பொழியும். இப்ப திருவேந்திபுரத்தில் வந்து அந்த மேகம் நின்றுட்டு இது மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. கருணை மழை ஆர்க்கும்னா எல்லாருக்கும் கருணை மழையை பொழிஞ்சிட்டு இருக்கு. இல்ல ஆர்க்கும்னா இன்னும் நிறைய அர்த்தம் சொல்றான். ஆர்க்கும்னா சப்தம் விட்டும் அர்த்தம். அதான் மேகமானது சப்தம் விடுமோ இல்லையா? அது மாதிரி பெருமாள் நான் கருணை மழையை பொழிகிறேன் சப்தம் விட்டுட்டே வர்றாராம். மாமேகம் சரணம் வருதுன்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. அந்த மாதிரி அப்போ அப்படி வேகம் கருணை மழையை பொழியக்கூடிய கார் மேகமாக பகவான் இருக்கச்ச சுவாமி தேசிகன் நான் வந்து மயிலாக நான் இருக்கேன். ஏன்னா மேகத்தை பார்த்தா மயிலுக்கு ஆனந்தம். நாயிகா பாவத்துல சொல்ற கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் கண்பனியா அப்படின்னு. மயில் மேகத்தை பார்த்தா மயில் நர்த்தனம் ஆடும், ஆனந்த கூத்தாடும். அந்த மாதிரி எம்பெருமானை பார்த்தா அந்த சுவாமி தேசிகன் நர்த்தனம் ஆடுறார், ஆனந்த கூத்தாடுறார். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெல்கி வெவ்வியர்க்கும் அப்படின்னு இவருடைய பாவங்கள் எல்லாம் பார்க்கிறவாள்லாம் பார்க்கின்றவர்க்கு இது நான் என் கொலன்று பயிலுவமே. இது என்னது அபாயம், என்ன இது ஆச்சரியம் அப்படின்னு அவெல்லாம் கொண்டாடும்படி இருக்கு. பெருமாளை காட்டிலும் பெருமாளை பார்த்து தேசிகனுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை அவர்கள் கொண்டாடும்படியாக இருக்கு. ஆஹா, அப்படிப்பட்ட கிருஷ்ண மேகமாக இதுதான் சாது பரித்திராணம்ங்கிறது. இந்த மாதிரி தேசிகன் மாதிரி சாதுக்களுக்கு அவசான பெருமாள் இங்க வந்திருக்கார். 5 மாநகரில் அமர்ந்தவை எமக்கான்னு சொல்லும்படியாக. அடுத்த ஸ்லோகம். கருட நதி கச்சாம் கருட நதி கச்சரண்ணே லக்கிஜசிலச்சி மகி கணேரு மனகரோ ஈசந்த பகுலதானு திசாக இந்தோவ குடிய தனுயந்ததுமோ. ಗರುಡ ನದಿ ಕಚ್ಚಾರಣ್ಯೇ ಲಕ್ಷ್ಯಸೆ ಲಕ್ಷ್ಮೀ ಮಹೀ ಕರೇಣು ಮನೋಹರ ದೃಶ್ಯಮಾನ ಬಹುಲದಾನ ದಿಶಾ ಗಜೇಂದ್ರ ಇವ ಖಂಡಿತ தனுஜேந்திர துமஹா. அப்படிங்க பெருமாள் வந்து இருக்காருன்னு மட்டுமல்ல, இங்க பெருமாள் வந்து இருந்து இங்க சஞ்சரிக்கிறார் இல்லையா? அது பார்த்தாம ஒரு கஜேந்திரன் சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கு. யானை கூட்டத்தின் நடுவில் குட்டி யானையில அழகா போகும், நடந்து போறதே அழகா இருக்கும். அந்த மாதிரியாக ஏன்னா யானைகள்லாம் எங்க இருக்கும்? நதி மலை இதெல்லாம் இருக்கிற இடத்துல யானை இருக்கும். அதுவும் யானை தனியா இருக்காது. ஒரு ஆண் யானை பெண் யானை குட்டிகள் எல்லாத்தோடு கூட தான் வரும். ஒரு குடும்பமா தான் இருக்கும். யானையெல்லாம் கூட்டமா வரும். தனியா பிரிஞ்சு எடுத்தோம்னா அதுக்கே மதம் பிடிச்சிடும். அது ஒரு மாதிரி ஆயிடும். ஒத்த யானை அப்படிங்கிறது ஆபத்துங்கிற. ஒற்றைய ஒரு யானை இருந்தா ஆபத்து. கும்பல யானை இருந்தா அது நாம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அது பாட்டு தானா போயிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ணாது.
இந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட யானையாது இங்க பெருமாள் கருட நதி கரையில ஔஷதாச்சலம் அப்படிங்கிற மலையினுடைய தாழ்வரையில யானையானது 2 பெண் யானைகள் பெடை 2 ஒரு களவமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம் அப்படிங்கிற அசீரி மகத்துவம். 2 பெண் யானை ஒரு ஆண் யானை சேர்ந்து போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி விஷயம் முன்னாடியே சொல்லிருக்காரு. முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கார் கஜேந்திரம் அப்படின்னு. அப்போ தேவநாயக வம்சாஸ்திரம் சொல்லிருக்கார். திருப்பி திருப்பி ஏன் சொல்றாருன்னா ரொம்ப ஆச்சரியமான உபமானம். ஒருவேளை இந்த கருட நதி கரையில யானைகள்லாம் முன்காலத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் போறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, தேசியன்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த யானை நடந்து போறதும் இந்த பெருமாள் நடந்து போறதும் ஒரே மாதிரி இருக்கான். அவ்வளவு அழகா இருக்கான். கருட நதி கச்ச அரண்யே, கருட நதியினுடைய கரையில, கச்சம்னா கரை, அதுல அரண்யனா காடு. கருட நதி கரையில ஒரு காடு. இப்ப யானைக்கு என்ன வேணா நதி, காடு, மலை இதெல்லாம் சேர்ந்திருக்கு பாருங்க. லக்ஷ்யசே லக்ஷ்மி மகி கரேணு மனோகரஹா. லக்ஷ்மி தேவி, மகினா பூமாதேவி, கரேணுனா பெண்யானை. லக்ஷ்மி தேவி பூமாதேவி, ஸ்ரீதேவி பூதேவியின் பெண்யானை. இந்த பெண்யானைகளோட மனோகரஹா ரொம்ப அழகாக நம்ம மனசை கொள்ளை கொண்டு போகும்படியான ஒரு அழகோட கூட அப்படின்னு. ஒரு சமயம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி கேரளத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு சுற்றுலா பயணிகள்லாம் சுற்றுலா போகக்கூடிய இடம் தேக்கடி கிட்ட படகுல உட்காந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த படகுல அந்த ஏரியை தாண்டி போனோம். அந்த சமயம் இதே மாதிரிதான் அங்க ஒரு ஏரியில இவ போயிட்டு இருக்கா. ஏரி பக்கம் கரையில, ஏரி கரையில காடு மொத்தம், பக்கத்துல மலை இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அந்த அங்க ஒரு யானை கூட்டம் வந்தது. கூட்டம்னா என்ன கேட்டா குடும்பம். இப்ப இதே மாதிரி ஆண் யானை, பெண் யானை, குடுன்னு ஓடுற குட்டி யானை, எல்லாத்துலயும் யானை கூட்டம் வந்தா இந்த படகுல வந்து ஃபாரினர்ஸ் எல்லாரும் இவனுக்கெல்லாம் அதை பார்க்கணும்னு ஆசை. படகு போயிட்டு இருக்கா, உடனே அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ஒரு ஓரமா போச்சா, விடுகடுன்னு இவனும் படகு தள்ளி ஓரம் போனானா படகு கவுந்துருச்சு. ஏன்னா படகு சமமா இருக்காம 2 பக்கம் இருக்கிறவா இவ எல்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சானா படகு கவுந்து போச்சு. எதுக்காக சொல்றேன், உயிர் போறது கூட தெரியாமல் அதுல அப்படி ஒரு ஆசை அதை பாக்குறதுல. ஏன்னா அவ்வளவு மனோகரமா இருக்கும், மரணா இருக்குமா. அந்த மாதிரி இங்க பெருமாள் இருக்க. இந்த கருட நதி கரையில பெருமாள் ஏடுவார்னா, திருவேந்திபுரத்துல புறப்பாடு பார்த்தா கருட நதி கரையில தான் புறப்பாடும். கோயில்ல இருந்து பெருமாள் வெளியில வந்தாலே கருட நதி படிக்கட்டு கரையில தான் பெருமாள் புறப்பாடே முதல். அந்த இடத்துல இருந்து அங்க தொடக்கம். அப்ப அங்கிருந்து தான் பெருமாள் எழுது. அப்போ இதே அதை வச்சுதான் சுவாமி தேசியன் இது சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். கருட நதி கச்சாரண்யே லக்ஷ்யசே லக்ஷ்மி கரேணு மனோகரஹா திருஷ்யமான பகுல தானஹா. யானைக்கு இன்னொரு விசேஷம், நிறைய யானைக்கு மத நீர்னு ஒரு ஜலம் ஒண்ணு பெருகும் கன்னத்துல. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தானஹான்னு பேர். மத நீருக்கு பகுல தானஹா, நிறைய மத நீர் பெருகின்னு இருக்கு. பெருகின்ற அப்படியே யானை போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அதை பாக்குற மாதிரி இந்த மாதிரி திருஷ்யமான பகுல தானஹா. இங்க பெருமாளும் நிறைய தானம் பண்றவா இருக்காங்க. ஏன்னா பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னா எல்லாருக்கும் நிறைய தானம் பண்றாரு. அதுக்காக தான் நான் புறப்பாடே. அவரவர்களுக்கு கடாட்சத்தை தானம் பண்ணி, அவரவர்கள் யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அவரவர்களுக்கு கடாட்சம், அவரவர்களுக்கு அனுகிரகம், அவரவர்களுக்கு பிரசாதம், அவரவர்களுக்கு கேட்ட வரன்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணி கொண்டுதானே போறார். அதனால திருஷ்யமான பகுல தானஹா, நிறைய தானம் பண்ணுவோராக இருக்கார். தானங்கிறதுக்கு 2 அர்த்தம். இப்போ பெருமாள் நிறைய தானம் பண்ற, முக்கியமா எதை தானம் பண்றாருன்னா வேதம் சொல்றது. எல்லாத்தையும் தானம் பண்ற, தன்னையே தானம் பண்ற. நீங்க என்ன சேவிக்க போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி தன்னையே தானம் பண்ணக்கூடிய அளவு. யானையை பொறுத்த வரைக்கும் நிறைய தான ஜலம், இந்த தான ஜலம் பெருகும்படி யானை இருக்கு அப்படின்னா. திஷா கஜேந்திர இவ, திஷா கஜேந்திரன்னா திக்கஜேந்திரம் அர்த்தம். யானைகளிலேயே உசத்தியானவை திக்கஜங்கள்னு சொல்லக்கூடிய 8 யானைகள். அந்த யானை மாதிரி பெருமாள் இருக்கார். அதுக்காக கண்டித தனுஜேந்திர துருமஹா. அப்படி காட்டில் போயிட்டு இருக்கிற யானை எல்லாம் சும்மா போகாது. அங்க ஏதாவது மரம் இருந்தா அது முறிச்சு போடுது.
அந்த தென்னை மரம் இருந்தாலும் அந்த முறிச்சு போட்டதுன்னா அதுல இருக்க தென்னை ஓலையெல்லாம் சாப்பிடும். மரத்து மேல இருக்கக்கூடிய பழமோ அதெல்லாம் யானைக்கு தேவை. அதனால இப்படி எட்டி பார்க்கும், அப்படியே தும்பிக்கையை தூக்கி அதை எடுக்க பார்க்கும். எடுக்க முடியலன்னா மரத்தே கீழே சாட்சிடும். யானைக்கு முடியும். அந்த மாதிரி தனுஜேந்திர துருமஹா அசுரர்கள் தலைவர்கள் யார் இருக்காளோ அவர்கள் தான் மரமா இந்த யானைக்கு. அசுர தலைவர்கள் சொல்லிட்டு ராவணன், ஹிரண்யகிசிபு, ஹிரண்யாக்ஷன் முதலான யார் இருக்காளோ அவள்லாம் அப்படியே மரத்தை யானையாவது முறிச்சு போடுற மாதிரி அவளையெல்லாம் முறிச்சு போட்டுடுற. கண்டித தனுஜேந்திர, கண்டிதான வெட்டப்பட்டன்னு அர்த்தம். கரதரு கண்டன கண்டன சண்ட பவனான்னு ஒரு வழி. தூஷண ஜல நிதி சோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷணா திரிசிர சிரஸ்திருதய திமிர நிராச வாசரகனா. கரதர கரதரு கண்டன, கரங்கிறவன் ஒரு கரத்தருங்கிற ஒரு மரம், அதை முறிச்சு போட்டாங்கிற. நிசப்தரக்ஷ சகஸ்ர நலவன விலோலன மகா கலபா. பெரிய யானை. யானை வாழை மரத்து கேட்டா ஒரு கரும்பு கூட்டத்துக்குள்ள யானை, கரும்பு தோப்புக்குள்ள யானை போச்சு வச்சுக்கோம். மொத்தத்தையும் மதம் பிடிச்ச யானை ஒண்ணு போச்சுன்னா மொத்த கரும்பு நசிக்கிறது. மரத்தெல்லாமே பிரிச்சு போடுறது, வேரோட பிரிங்க எரியுதுன்னா கரும்பெல்லாம் எந்த மூலைக்கு. நல்லா வளர்னா புல்லு செடி, நல்லா புல்லு வளர்ந்து இருக்கிற இடத்துல மதம் பிடிச்ச யானை போச்சுன்னா புல்ல பிடிங்க போடுறது யானைக்கு கஷ்டமா என்ன? அந்த மாதிரி இங்க அசுரர்களை 14,000 பேரை ஜனஸ்தானத்துல பெருமாள் பண்ணார் இல்லையா? அப்ப இது சொல்றார், 14,000 பேரை கொண்டது ஒரு யானையை அந்த புல் காட்டுல விட்ட மாதிரி இருந்துதான். நல்லா மரக்காட்டுல இருந்தாலே ஒவ்வொரு மரம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும். ஒரு கோர புல்லு, பெரிய புல்லு காட்டுல யானையை விட்டான்னா எல்லாத்தையும், இல்ல கரும்பு காடுன்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தத்தையும் பிடிங்க எரிஞ்சிடும். ஏன் பிடிங்க எரிஞ்சு காலா அது யானை நடந்தாலே போடும், அந்த புல்லெல்லாம் போயிடும் மொத்தம். அப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அசுரர்களை உதிக்கிறார். அப்ப யானைக்கு வேண்டியது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. யானை மாதிரி பெருமாள் அப்படின்னு தானே இவரும் சொல்றார், திருமங்கியாழ்வாரும் சொல்றார். யானைக்கு வேண்டியது என்ன? ஒண்ணு கருட நதி கச்சா அரண்யே, நதி கரையில காட்டுல இருக்கும், இது இருக்கு. லக்ஷ்மி மகி கரையோட மனோகர, பெண் யானைகளோட இருக்கும், அதுவும் இருக்கும். திருஷ்யமான பகுல தானஹா, தான ஜலம் பெருக இருக்கும். பெருமானும் தானத்தை பண்ணிட்டே போறார். திஷா கஜேந்திர இவ கண்டித தனுஜேந்திர துருமஹா, மரங்களை எல்லாம் அழிச்சுட்டே போகும். அது மாதிரி இவரும் அசுரர்களாகிற மரங்களை அழித்து கொண்டே போகிறார் அப்படின்னு. ஜய விபுதபதேத்வம் தரிசிதா பீஷ்டதானஹ சஹ சரசிஜ வாசா மேதினீபியாம் வசாபியாம் நளவனம் இவ மிருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரி தனூபே கந்தஹஸ்தி வதீவியன்னு தேவநாயக சாஸ்திர கடைசி ஸ்லோகம். இதுல இருக்க மொத்த விஷயம் அதுல இருக்கு. இப்ப எதுக்கு திருப்பி சொல்றாருன்னா பிராகிருதத்தில் சொல்றாரு, அதை படிக்காதவனுக்கு இதை சொல்றாரு. இதே விஷயம் தான் அங்க இருக்கு. இதை காட்டலாம் அழகா ஒரு விஷயம் அங்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க, அசுரர்களை கொல்வதற்காக அப்படின்னு சொன்னாரு, ஒழிப்பதற்காக யானை அப்படின்னு. அசுரர்களாகிற மரங்களை முறிச்சு எரிகிற யானை. அங்க என்ன சொல்றாருன்னா, அசுரர்கள்லாம் இருக்கட்டும், என்னுடைய பாப்பங்கள் தான். இந்த காடுல எப்படி அப்படி நிறைய புல் பெருசா வளர்ந்து நிக்கிறதோ அந்த மாதிரி என்னுடைய பாப்பக்காடு இப்படி, பாப்பக்காடு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். பாப்பக்காடு இப்படி வளர்ந்துருக்கு, காடு மாதிரி வளர்ந்துருக்கு, ரொம்ப பெருசா ஒசரமா 10 அடிக்கு வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் காடுல வளர்ற மாதிரி வளர்ந்துருக்கு. இதை ஒழிக்கணும்னா ஒரு மனுஷன் கொண்டு போய் ஒரு சின்னதா ஒரு கடப்பாரையோ இல்ல மண்வெட்டியோ கொண்டு போய் இல்ல அருவாளோ கொண்டு போய் ஒண்ணு ஒண்ணா எடுத்தா மாளாது. அப்ப என்னன்னா இதுக்கு யானை தான் கருத்து. இந்த மாதிரி புல் காடு இருந்ததுன்னா மதம் பிடிச்ச யானையை விட்டானா போட்டு ஒரு கொஞ்ச காலத்துல மொத்தத்தை இப்படி சஞ்சாரம் பண்ணாலே போறோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போனாலும் சஞ்சாரம் பண்ணானா மொத்த புள்ளியும் ஒழிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற மொத்த புள்ளியும் ஒழிக்கிறதுக்காக தான் பெருமாள் இங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. பாப்பம்ங்கிற புல்லு நான் பண்ணின பாப்பம் கொல்லியோ நலவனம் இவ மிருத்ரன் பாபராசிம் மதியம் அப்படிங்கிற. இதனால தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டான்னா, அந்த பாப்ப கூட்டங்கிறது அத்தனை இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லாமல் அடர்த்தியாக காடு போல இருக்கு. காட்டுக்குள்ள யாரும் போக முடியாது, அந்த மாதிரி இருக்கு.
இதை சாதாரணமா மனுஷனால ஒழிக்க முடியாது. ஒரு மதம் பிடிச்ச யானை தான் வேணும். அந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி இந்த பெருமாள் எங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஆக பெருமாளுடைய புறப்பாடுன்னா அந்த புறப்பாடை நம்ம செவிச்சோம்னா நம்மளுடைய பாப்ப குவியல்கள் மொத்தமும் போக ஆரம்பிச்சு. பெருமாளுடைய சஞ்சாரத்தினாலே யானை இந்த மாதிரி கோர புல் காட்டுற சஞ்சாரம் பண்ணா எப்படி பாபம் போகுமோ அந்த மாதிரி பெருமாளுடைய சஞ்சாரத்தினாலே நம்மளுடைய பாப்ப குவியல்கள்லாம் போகும், பாப்ப காடுகள்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சஞ்சாரம். ஆக இங்க திருவேந்தபுரத்துல பெருமாள் அவதாரம் பண்ணது, சஞ்சாரம் பண்ணது, இது எல்லாத்தையும் இந்த ஸ்லோகத்துல, போன ஸ்லோகத்துல அவதாரம், இந்த ஸ்லோகத்துல சஞ்சாரம் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்துல இருந்து கேசாதி பாதாங்கத்தான் வரணும், திருமேனி வரணும், அது பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.